நார்சிசிசம் நார்சிசிஸ்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து நான் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க, எப்போ பார்த்தாலும் தங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கவங்க வந்து நார்சிசிஸ்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு டிஸ்னி படம் அந்த ஸ்னோ ஒயிட் வந்துட்டு ஓடவே இல்லை. ஏன்னா வந்து அந்த லீட் ஆக்ட்ரஸ் வந்துட்டு ரொம்ப நார்சிசிஸ்டிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸு, நிறைய நெகட்டிவிட்டி அந்த மூவிக்கு அகேன்ஸ்டாக. ஏன்னா வந்து அவங்க சில இன்டர்வியூ 2-3 இன்டர்வியூவில் பேசி மொத்த மூவியுமே ஓட விடாமல் ஃப்ளாப் ஆக்கிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப அந்த ஸ்னோ ஒயிட் கேரக்டர் என்ன அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு, இப்போ நாங்கள் இப்படி இருக்கோம். ஸோ வந்து இன்னும் சில இதுலலாம் வந்துட்டு நான் தான் வந்து எப்படி சொல்கிறது, இந்த அதாவது இன்னொரு இன்டர்வியூவில் ஸ்னோ ஒயிட் ட்ரெஸ்ஸை வந்துட்டு நான் வந்து அவ்வளோ நேரம் போட்டுட்டு இருக்கிறதுக்காக வந்துட்டு போட்டுட்டு நடிச்சிருக்கேன். அதுக்காக வந்து எனக்கு வந்து அந்த மூவி வந்து ஸ்ட்ரீம் ஆகிற ஒரு நிமிஷத்துக்கும் வந்து எனக்கு காசு தரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது இந்த மாதிரிலாம் சொன்னதுனால வந்து இந்த இன்டர்வியூனாலேயே வந்துட்டு இந்த படம் வந்து பிக்கெஸ்ட் ஃப்ளாப் ஃபார் டிஸ்னியாக மாறிடுச்சு. ஸோ இந்த நார்சிசிசம் அப்படின்றது வந்து சைக்கலாஜிக்கல் டேர்ம். இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போது அது வந்து எப்படி ஒரிஜின் ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு குட்டி சூப்பர் கதை இருக்குது. நார்சிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பிரின்ஸ் இருந்திருக்காரு. அந்த காலத்தில் அவர் வந்து ரொம்ப அழகான ஒரு பிரின்ஸு. அவருக்கு வந்து ஆனால் தன்னைத்தானே மட்டும்தான் பிடிக்குமா, தன்னை மட்டும்தான் பிடிக்குமா, மற்றவங்களாம் பிடிக்காது. அவருக்கு பின்னாடி வந்து நிறைய பொண்ணுங்க வந்துட்டு வந்தால் கூட வந்துட்டு அவர் வந்து எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுவாராம். ஏன்னா வந்து அவருக்கு தன்னைத்தானே தான் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்றதுனால நீங்களாம் யார் என் கால் தூசு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாராம். அப்படியே ஹார்ஷாக எல்லாரும் மன வேதனைப்பட்டு போயிடுவாங்களாம். இதில் வந்து எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மட்டும் வந்து இவளை நேசிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னா வந்து அவள் வந்து ஒரு சபிக்கப்பட்ட பொண்ணு. அவள் அழகாக இருப்பாள், ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. ஆனால் அந்த அவளுக்கு அவள் மேலே இருக்க சாபம் என்ன அப்படின்னா வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் அதை திரும்பி சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்றதான் அந்த பொண்ணோட சாபமாக எக்கோ அப்படி. இது வந்து ஒரு மித்தாலஜி ஸ்டோரி, ஓகேவா? ஸோ வந்து அந்த பொண்ணு வந்து இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, அதாவது அந்த பொண்ணு வந்து இவனை போய் நேசித்து இவன் சொல்கிறதெல்லாம் திரும்பி சொல்லி இவனுக்காகவே நீ தான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அவகிட்ட போய் அவனோட அன்பை வந்து வெளிப்படுத்துமா. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணையே வந்து அவன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவானா, ஏன்னா நான் தான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவன் கடைசியில் அவனுக்கு அவனோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரிவர் இருக்குல்ல, ரிவரில் வந்து ஒரு தடவை அவனோட ரிஃப்ளெக்ஷனை பார்ப்பானோ. ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு இந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லி தன்னோட முகத்தையே பார்த்துட்டு அவன் வந்து டெய்லி போய் பார்த்துட்டே இருப்பானா. ஆனால் தொட்டு பார்த்தா தண்ணி தானே, அது போயிடும்ல. ஸோ வந்து எனக்கு இந்த ஒரு முகத்தை வந்து நான் அடைஞ்சே ஆகணும், இவன் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தங்கரை ஓரமே டெய்லி வந்து சாப்பிடாம தூங்காமல் வந்து அங்கேயே இறந்துட்டதா சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நார்சிசிஸ்டிக்காக இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்க பார்ப்போம். நன்றி, வணக்கம்.